இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச நூல்கோலோட கீரை, முள்ளங்கி கீரை, இது பாக்சோய் கீரை, இந்த மூணையும் வச்சு இதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மூணையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி ஒரு தோரம் பண்ணலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. இது நம்ம வெட்டி வச்சுருக்கிற 3 கீரையும், இது வந்து பாக்சோய், இது வந்து நூல்கோலோட கீரை, இது வந்து முள்ளங்கி கீரை, அந்த மூணையுமே நம்ம இதையுமே வேஸ்ட் பண்ணாமல் வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய். இதில் என்னென்னா தேங்காய், மிளகாய், ஜீரகம், அப்புறம் உப்பு எல்லாத்தையுமே போட்டு அடித்து வச்சுருக்கோம். இனி நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆயில் விட்டாச்சு. நம்ம தேக வைக்கி கடுகு போட்டுக்கலாம். கடுகு லைட்டை வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அப்போ நம்ம கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கீரையை போட்டுடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இதில் கீரையை போட்டுடலாம். கீரை நம்ம கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கீரையெல்லாம் வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா கட் பண்ணதுக்கு அப்புறம்னா அதில் இருக்க அந்த வாட்டர்லேயும் நல்லா சத்துக்கள்லாம் போயிடும். அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணவே செய்யணும். இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள கீரை. எந்த ஒரு பொருளையுமே வேஸ்ட் பண்ணி நம்ம ஆர்கானிக்காக போட்டாலும் எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால எல்லாத்தையுமே நம்ம கூட்டி வைக்கிறோம். சட்டி ஃபுல்லாக இருந்த கீரை எவ்வளோ வதங்கி இவ்வளோ வந்துருச்சு. இதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், மிளகாய், ஜீரகம் எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டாங்க. தேவைக்கு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நம்ம தேவைக்கு போட்டு லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக விட்டு அப்படியே லிட்டை போட்டு மூடி வச்சுக்குவோம்.
ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு விடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆயிடும். இதை மூடி எடுத்து நோக்கம் கிளறி விட்டுட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டன். நம்மளோட கீரை தோரன் ரெடி. இது கூடவே நம்ம இன்னைக்கு இருக்கிற காய்கறி வச்சு செய்கிற சின்ன ஒரு தோரமும் பார்க்கலாம். பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, சீனி அவரைக்காய் வச்சு செய்கிற ஒரு சின்ன தோரம் பார்க்கலாம். அடுத்து நம்ம பீன்ஸ் தோரத்துக்கு பீன்ஸு, சீனி அவரைக்காய், கேரட், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தேவைக்கு தேங்காய் அரைச்சி வச்சது, அதில் மிளகாய், ஜீரகம், உப்பு எல்லாம் போட்டிருக்கு. இது தேவை கருவேப்பிலை. நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெங்காயம், எல்லாமே ஃபுல்லாக பொன்னிறமாக வரணும்னு இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம லைட்டாக தண்ணி விட்டு அதை அப்படியே மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். லைட்டாக தண்ணி விடணும். நல்லா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நம்ம இந்த தேங்காய் அரைச்சி தண்ணியை லைட்டாக விட்டு நம்ம அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு லைட்டாக வேக வைக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் வேகும். பீன்ஸ்லாம் சீக்கிரம் வந்துடும். ஆனால் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் சரன்னு இல்லாமல் நல்லா மாவு ஆகுறதுக்காக நம்ம அதை லைட்டாக தண்ணி விட்டு அவிய வச்சா கரெக்டாக இருக்கும். தண்ணி போக நமக்கு நீங்கள் வெந்து வரும்போது கரெக்டாக தண்ணி எல்லாமே வற்றி கரெக்டாக இருக்கும் நமக்கு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. வர தண்ணி எல்லாமே உறிஞ்சு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் தேங்காய் சேர்த்தலாம். இந்த தேங்காவிலே உப்பெல்லாம் போட்டிருக்கணும். நம்ம செப்பரேட்டாக உப்பு போடுறதுக்கு தேவையில்லை.
இப்படியே நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக மூடி போட்டு விட்டு அந்த நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியது, அவ்வளோதான். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். சாதம், குழம்பு, கீரை பொரியல், நம்மளோட பீன்ஸ் கூட்டு, சுட சுட சாப்பிட யார் வரீங்க?